இந்த இஃப்தாருக்கு சுட சுட சூப்பரான பிரெட் பக்கோடாவா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அது செய்கிறதுக்கு 2 பொட்டேட்டோவில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பாயில்டு பொட்டேட்டோவை ஃபைனாக மேஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், ஜீரகம், சாட் மசாலா எல்லாமே உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இல்லைனா ஜீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பிரெட் தேவைப்படும். பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் தேவைப்படும். ஸோ அந்த பேட்டருக்கு நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு எடுத்திருந்தேன். அதில் ஃபைனாக சாப் பண்ணேன். கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கையால் உதுத்து விட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் பேட்டர் ரெடி. பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தென் மின்ட் சட்னி தேவைப்படும். இதோட ரெசிபியும் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிரெட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மின்ட் சட்னி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பேட்டரில் 4 பக்கமும் கையாலேயே டேப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா பிரெட் பிஞ்சிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டான பிரெட் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்று சாப்பிட்டாலே பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது கெச்சப் ஒரு மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.